பசுமாடு ரொம்ப அழகானது. பசும்பால் தாய்ப்பாலுக்கு இணையானது. தாய்கிட்ட பால் குறைவாக இருக்குன்னா பசும்பால் கொடுத்து காப்பாற்றின காலங்கள். இன்னைக்கு பசுமாடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, படுத்தா எந்திரிக்குது இல்லை, எந்திரிச்சா படுக்குது இல்லை. அம்மானு கத்துதா ஐயா, அம்மானு கத்துதா, அது கத்துறது ஒரு வித்தியாசமான என்னத்தை செல்ல. நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விட்டீங்கன்னா துள்ளு குதிச்சு ஓடும், பிடிக்க முடியாது. அதிலே தெரிஞ்சுக்கிறேன்னு எதுக்கு வீரியம் அது அதிகம்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னால் நத்தம் போகலான்னு திண்டுக்கல் பேருந்தில் காரைக்குடி பேருந்து நிலையத்தில் ஏறி உட்கார்ந்தேன். புது பேருந்து, உண்மை கொஞ்சம் கசக்கத்தான் செய்யும், ஆனால் உண்மையை நம்ம கேட்டுத்தான், வேறு வழி இல்லை. மருந்து சாப்பிட்டா தானே நோய் தீரும், மருந்து கசக்கம் குடிச்சா தான் தீரும். குழந்தை வலிக்குது, வயிற்ற வலிக்குது, புள்ள பிறக்கணும்னா மருத்துவர் அறுத்து எடுக்கணுங்கிறாரு. அறுத்தா ஆபத்து தான், இருந்தாலும் வலியை தாங்கி அறுத்து தானே பிள்ளைய எடுக்கிறோம். அது மாதிரி உண்மை கசக்கத்தான் செய்யும், கேட்டுக்கோங்க. இப்போ பேருந்து, புதிய பேருந்து, இந்த மஞ்சள் வண்ணத்தில் வந்துருக்குல்ல புது பேருந்து, ரொம்ப புத்தம் புது பேருந்து ஏறி உட்கார்ந்தே மருத்துவர் அந்த ஓட்டுநர் வண்டியை இயக்குனாரு, இயங்க மாட்டேங்குது. ஆமா, எப்படி நீங்க பாட்டுக்கு வேற ஏதோ மொழியில இயக்கம் இயங்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு வேற மொழியில பேசுறேன் நானு, நீ வந்து தமிழ்ல பேசுறியாக்க. ஆமா, ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாதானே ஸ்டார்ட். அப்படி இயங்க முடியல, வண்டி இயங்க மாட்டேங்குது. ரொம்ப நேரம் போராடி பார்த்துட்டு ஐயா வண்டி போகாது, இறங்கி அந்த பேருந்துல ஏறுங்கன்ட்டாரு. நாங்க ஒரு 20-30 பேர் தட்டாமுட்டான்னு இறங்கி அடுத்த பேருந்துல உட்கார்ந்தோம். சரி, கொஞ்ச நேரத்துல அந்த வண்டி இயங்கிருச்சு, ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்ப மறுதல அங்கே இருந்து ஓடியாந்து இங்கே ஏறணும். அந்த ஓட்டுநர் நம்ம கொஞ்சம் வேண்டப்பட்டவர், ரொம்ப நண்பர். சரி சரி. அதுல ஓட்டுநர் கேட்டேன், எதுக்குன்னு ஆக மாட்டேங்குச்சு. இப்ப ஆயிடுச்சு. இல்ல வண்டி புதுசா இருக்கேன்னு, ஏன்னு இந்த லட்சம் வண்டி பாடி மட்டும்தான் புதுசு, இன்ஜின் எல்லாம் பழசு. அதனால ஓட்டுற எங்களுக்கு தான் சிரமம் தெரியும். நாங்க வர்ற பாடு 15-50-100 உயிரை வச்சுக்கிட்டு நாங்க வர்ற பாடு, எங்க பிரேக் பிடிக்குமோ பிடிக்காம போய் சத்தியமா நடந்தது. நம்ம என்ன நம்புறோம், மேல இருக்கிற அழகை பார்த்துவிட்டு வண்டி புதுசுன்னு ஏறி உட்கார், நமக்கு தேவையில்லை. பெரிய இடத்து பொல்லாப்பு, அரமணை கோழி முட்டை, அம்மிக்கல்ல உடைக்க அஞ்சரைங்க. சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகெங்கு ஏன் வந்தார். சுந்தரம் நிறைந்ததும் பொன் சிறந்த மங்கை இவள் எந்த உலகம் எங்கே வந்தார். அந்தரம் மிகுந்த தேவர் துந்துமி முழங்க வரும், அந்தரம் மிகுந்த தேவர் துந்துமி முழங்க வரும். இந்திரன் வணங்கும் எங்கள் அந்த சாமிக்கே தகுந்த, இந்திரன் வணங்கும் எங்கள் கந்த சுவாமிக்கு தகுந்த. வள்ளல் பெருமானார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு பாடினாரே வள்ளல். வள்ளலார் கடலூர் மாவட்டம் மருதூர்ல பிறந்தவர். அவர் 7 வயசுல ஞானம் பெற்றவர். அப்படி ஒரு ஞானவான் அவர். அருட்பிரகாச வள்ளலார், பொருளை கொடுத்தவங்களுக்கெல்லாம் வள்ளல்னு பேரு. இவர் அருளை வாரி வழங்கியவர், அதனால வள்ளலார்னு பேரு. சென்னை மாநகரத்தில் பண்டார நெல்லிக்கார பண்டார வீதியில் தங்கியிருக்கிறார். இந்த வந்துட்டேன், நெல்லிக்கார பண்டார வீதி, நெல்லிக்கார வீதின்னு மாற்றிட்டாங்க, பண்டாரத்தை தூக்கியாச்சு. பழனி மலை கோயிலேருந்து பண்டாரத்தை தூக்குனது மாதிரி இங்கே தூக்கியாச்சு. இப்போ அவர் வள்ளலார் இருந்த வீதியில் ஒரு 4-5 வீடு தள்ளி ஒரு வீட்டில் ஒரு நிர்வாண சாமியார் உட்காந்துக்கிட்டு போகிற வார ஆளுகள்லாம் திட்டிக்கிட்டே இருப்பார். அந்த நாய் போகுது, நரி போகுது, பன்றி போகுது, கழுத போகுதுன்னு. இப்போ சீடர்கள் போய் சொன்னாங்க வள்ளலார்கிட்ட, இந்த பாதையில் போக வேண்டாம் ஐயா. ஏன்னு கேட்குறாரு. ஒரு சாமியார் அம்மனமாக உட்காந்துக்கிட்டு திட்டுறேன் எல்லாரையும், நம்ம போகக்கூடாது. அவர் சொன்னார், அவர் வேலையை அவர் பார்க்கட்டும், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம்னு போகிறார். வள்ளலாறு போறது எல்லாரையும் திட்டின அந்த சாமியார், அவர் பேரு ராமலிங்கம். அவருக்கு பின்னால ஒரு அடமொழி பேர் வந்துச்சு, தோப்பா சாமியார்னு. ஏன் தோப்பா சாமியார்னா, ஞான சம்பந்தர் பாடிய தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி உள்ளங்கவர் கல்வன்னு பாடினார்ல, அந்த பாட்டோட முதல் வார்த்தையை சொல்லி தோப்பா தோப்பா தோப்பான்னு சொல்லிட்டே இருப்பாராம். அவரை பார்த்தாரு. இப்ப வள்ளலார் அந்த இடத்துல வர்றாரு. இப்ப சொன்னார் அவரு, இதோ மனிதர் வருகிறார். அது வரைக்கும் யாரையும் மனுஷனாவே அவர் நினைக்கல, இவரைத்தான் மனுஷன்னு சொன்னாரு. அவர் வந்தோடனே மனுஷன்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, நிர்வாணமா உட்கார்ந்தார்ந்தவர் கை வச்சு மறைச்சாராம் வெக்கப்பட்டு. இப்ப வள்ளலார் போய் உட்கார்ந்து பேசினாரு, என்ன பேசினாருன்னு தெரியல. அடுத்த வினாடியே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து திருவண்ணாமலை போய், திருவண்ணாமலேருந்து வேலூர் போய் அங்குதான் சீவ ஒடுக்கமானார் தோபா சாமியார் என்ற அந்த ராமலிங்க சாமியார். அப்படிப்பட்ட வள்ளலாருக்கு சோமு செட்டியார் ஒரு மூட்டை பணம் கொடுத்தாராம். ஒரு மூட்டை பணத்தை என்ன பண்ணாரா, ஆமா, ஒரு மூட்டை பணத்தையும் பாலும் கிணத்துல போட்டு போனாராம். கிணத்துல பணத்தை போட மனசு ஒரு மாதிரி, பொழைக்க தெரியாத ஆளா இருக்கு. அப்படித்தாண்டா சொல்றாங்க நாட்டில். நேர்மையா இருக்கிறவனை பொழைக்க தெரியாதவன்
ஆமா, எல்லா அயோக்கியத்தனம் பண்றேன் பூரா புத்திசாலி. இருந்தாலும் ஒரு மூட்டை பணத்தை அப்படி ஒரு மூட்டை பணத்தை போடலாமா? இன்னமும் சில பேருக்கு பிரச்சனை வந்துட்டா பணக்காரன் கூட அப்படித்தான் பண்றேன். மூட்டையா மூட்டையா கட்டி ஆத்துல போடுறேன், குளத்துல போடுறேன், நெருப்பு வச்சு குளத்துல. ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசு இல்லையடா. காரியம் ஆகணும்னா வீடு வீடா உட்காந்து கொடுக்குறீங்க கணக்கு போட்டு. என்னத்த நான் சொல்றது? அதெல்லாம் வள்ளலாரு எதுக்கு போட்டாரு? எதுக்கு போட்டாருன்னா பணத்தை பிடிக்கலன்னு தூக்கி போட்டாரு. பணத்தை போட மனசு வருமா? சோமு செட்டியார் ஒரு மூடை கொடுத்துருக்காருன்னா ஊர் எவ்வளோ ஊராக இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய பணக்கார ஊர். அப்படி வல்லரசு நாடாக இருந்த இந்தியா 190 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கான். இந்தியா 190 லட்சம் கோடி கடனம்யா. எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. தமிழ்நாடு 10 லட்சம் கோடி எதுக்குன்னு தெரியல. சரி விடுங்க. கடந்தால் வாழி காவேரி நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க, நடந்தால் வாழி காவேரி. அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். அடர்ந்த மலை தொடரில் அவதரித்தாய், இந்த அழகு தமிழ் நிலத்தை அலங்கரித்தாய். நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய், நடந்த உன் வழி எல்லாம் நலமளித்தாய். நங்கைய குணை வழங்கவும் பழைய கொண்டு சோலைகள் நெருங்கவும், இன்பயாழிகை உலகமும் சரியும் சென்றவள் வழங்கவும், வளைந்து மொழிந்து தொடர்ந்து அலைந்து அலைகளென ஒரு மணமகள் துணை வரவே நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி. நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க, நடந்தாய் வாழி காவேரி. உழவருக்கு உழவர்க்கெல்லாம் கண்ணாக அன்பு உயர்ந்த தமிழ்நாட்டின் செல்வ பெண்ணாக, உழவருக்கு உழவர்க்கெல்லாம் கண்ணாக அன்பு உயர்ந்த தமிழ்நாட்டுக்கெல்லாம் பெண்ணாக, உழவரெல்லாம் பாராட்டு பொன்னாக, உழவரெல்லாம் பாராட்டு பொன்னாக, அன்பு பொங்கி வரும் காவிரியே பாடியதே, அன்பு பொங்கி வரும் காவிரியே பாடியதே, நடந்தால் பாடி காவேரி. நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க, நடந்தால் பாடி காவேரி. நன்றி நன்றி நன்றி. நடந்தாய் வாழி காவேரி. காவிரி இப்போ ஓடுவது 3வது இடம். இதற்கு முன்னே 2 இடங்களிலே காவேரி போய் கடல்ல சேர்ந்திருக்கு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே முதலாவதாக சென்னை அடையாறிலே போய் கடல்ல கலந்திருக்கு. அதுக்கு பல 100 ஆண்டுகளுக்கு பின்னே பாண்டிச்சேரி கூவத்தூருக்கு இடையில போய் கடல்ல கலந்திருக்கு. 3வதாக முக்கொம்பு, கல்லணை, சீர்காழி தாலுகா பூம்புகார் என்ற காவிரி பூம்பட்டினத்தில் போய் இப்போது கடல்ல கலக்குது. இப்ப விஞ்ஞானிகள் ஆய்வு என்ன சொல்லுது? 4வதாக காவிரி இடம்பெயர போகுதுன்னு அறிவிக்கிறார்கள். 4வதாக காவிரி ஆறு இடம்பெயர்ந்தால் எங்க போய் சேர்ந்தான்? ராமேஸ்வரம் பக்கத்தில் போய் தலை வைக்க போகுதுன்னு கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது எப்ப நடக்கும்னு தெரியல. எல்லாம் கண்டுபிடிக்க முடியுது விஞ்ஞானிகளால. புயல் வரப்போகுது, பேரிடர் மீட்பு குழுவை தயார் செய்து கொள்ளுங்கள், நிலநடுக்கம் வரப்போகுது, கஜா புயல் வருதுலாம் சொன்னாங்க. எப்போ வருதுன்னு சொல்ல முடியல. இன்னையிலேருந்து நாளை காலை வரைக்கும் நயம் போடுவாங்க, தெரியுமா இல்லையா?